ஃபர்ஸ்ட் இந்த பேரை பார்த்த உடனே சாந்தி வளர்த்து வேர்கள் அப்படின்னு ஒன்று இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆர்வத்தோட ஒரே நாளில் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டே இருந்துச்சு. வார்த்தை ஜாலத்தில் அப்படியே விளாண்டுருக்கிறாருங்க எழுத்தாளர். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நூல் வந்து எதை போன்று இருக்கிறது அப்படின்னா, நம்ம புகழ்பெற்ற கவிஞர் வைரமுத்துவின் கருவாச்சி காவியம் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கருவாச்சி காவியத்துல எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் ஒரு பெண் அனுபவிக்கிறாள் அப்படின்றத அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. அதை விட அப்படியே கண்ணீர் வருகின்ற அளவுக்கு எழுதிய இந்த நூல் தான் சாந்தி வளர்த்து வேர்கள். திருநாவுக்கரசன் ஐயா அவர்கள் எழுதியது வந்து ஒரு இடுகாட்டிலே பிணத்தை எரிக்கின்ற வெட்டியான் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக படிக்கிறவங்க கண்டிப்பாக கண்ணீர் விடாமல் இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எழுதியிருக்காரு. எப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ கஷ்டம். அந்த அவர் பேர் என்னன்னா சங்கிலி, பேர் தான் சங்கிலி, ஆனால் அவரோட வாழ்க்கை வந்து துண்டு துண்டாக கிடக்குதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டம்மா வந்து பிச்சாயி, அவங்க பார்த்தீங்கன்னா சட்டை போட மாட்டாங்க. அந்த சமுதாயத்தை சார்ந்த சட்டை போடாதவங்க. சேலை மட்டும்தான், ஒரே ஒரு சேலை தான் வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கருப்பு. இன்னொரு பொண்ணு வந்து பெருமாயி, 9 வயசு. அவங்க அண்ணன் வந்து கருப்பு. எப்பயாச்சும் வந்து வெளியில் போயிட்டு வந்தால் அந்த பொண்ணுக்கு வந்து தீமண்டை வாங்கி தருவான். அதற்காக அண்ணன் மேலே வந்து ரொம்ப பிரியமாக இருந்த ஒரு பொண்ணு. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் தான் போகிறாங்க. 3வது வந்து அந்த பிச்சாயி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஒரு நிறைமாத கர்ப்பிணி. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மழையே பெய்யாத அந்த ஊர் திண்ணையடி வலசை, ஒரு போகம்தான் விளையும். அப்படி ஒரு கஷ்டமான ஒரு மழை பெய்யாத இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. எல்லாரும் ஆர்ப்பாட்டமாக மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பெஞ்சிருது. யாருக்கெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்குமோ ஒரு சிலருக்கு துக்கத்தையும் தரும் தானே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மழை வந்து பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருது. பெய்ய ஆரம்பித்த உடனே அந்த நம்ம சங்கிலி வெட்டியான் இருக்காங்கள, அவங்களோட உணவுக்காக கொஞ்சோண்டு சாப்பாடை மட்டும் எடுத்து அந்த அம்மா வந்து மேலே வச்சிருப்பாங்க. அதில் கூட வீட்டோட செம்மண் வந்து கலந்து அது அப்படியே சோறும் சகதி மாதிரி இருக்கும். அதை அப்படியே மேட்டாப்பில் இருத்து ஊற்றிட்டு நான் போய் வீட்டில் சுடுகாட்டில் போயிட்டு அப்பா கொடுத்துட்டு வந்துடுறேம்மா, இதை வந்து நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்க அப்படியே நடந்து இடுகாட்டுக்கு போகிறாங்க. சாயங்கால நேரத்தில் போகும்போது அந்த இடுகாட்டில் வந்து அந்த பிணத்தை வந்து எரிக்கிறதுக்கு ஒரு எரி மேடை வச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி களிமண் வச்சு அடைச்சி அதில் தான் வந்து பிணத்தை வச்சு எரிப்பாங்க. அப்படி எரிக்கிற மாதிரி உள்ள அந்த களிமண்ணில் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த நிறைமாத கர்ப்பிணி வந்து அப்படியே வலிக்கி உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனே அப்படியே வலி வந்துடுது. அந்த இடத்துலயே வந்து குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்ற சூழ்நிலையில, ஐயா எனக்கு வலி தாங்க முடியல, கண்டிப்பாக குழந்தை தான் பிறக்க போகுது, ஏதா எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அவன் சங்கிலிட்ட கேட்குறான். ஐயா நான் இந்த நேரத்தில் மழை இப்படி பெய்யுதுமா, நான் என்னம்மா யாருக்கிட்டமா போய் கூப்பிடுவேன், வேற வழியே இல்லை, நம்மளே பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிணத்தை தூக்கிட்டு வருவாங்கல்ல, சுடுகாட்டை தூக்கிட்டு வர்ற அந்த பாடையில் உள்ள மூங்கில் இருக்குல்ல, அதை வச்சுதான் அதை வந்து வீட்டம்மாக்கு அந்த மனைவிக்கு வந்து படுக்கிறதுக்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்து, எரிமேடைக்கு பக்கத்திலேயே வந்து நல்லா மூங்கில் கட்டையெல்லாம் வச்சு கட்டி அந்த சூடு தகதகன்னு எரியும். அந்த எரிஞ்சிட்டு இருக்குது, சொடலை எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த சூட்டை தாங்க முடியாம வெளியே எழுந்து ஓடி வந்துருவா, வலியோடையும் வெளியே எழுந்து வருவா. அதுக்கப்புறம் திருப்பி மூங்கில வச்சு கட்டி நைட்டோட நைட்டா பிரசவம் நடக்குது. அவன் ஆரம்ப காலத்துல மனைவியும் கணவனும் மனைவியாக இருந்த உறவு நிலைகளை எல்லாம் அவன் நினைச்சு பார்க்கறான். நினைச்சு பார்த்துட்டு இப்படி குழந்தை பிறக்குது. கடைசியில பார்த்தா பையன். அவ பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சேலை தான் அவளுக்கு இருக்கு. அந்த சேலையை கூட என்ன செய்யறான்னா, அந்த ரத்தப்போக்கில் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓரமா உள்ள திணிச்சு வைப்பா. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய எடுத்து அவனே குளிப்பாட்டுறான். அந்த எரிமேடையில இருக்கிற அந்த சூட்ல தான் வாளி சூடா தண்ணி கொண்டு வைக்கிறாங்க. அது சூடான பிறகு அந்த வெந்நியை வச்சு அந்த குழந்தைய குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டிட்டு விடிஞ்சிருது. காலையில வந்து பார்த்தா ஆண் குழந்தை பிறந்திருக்கிற சந்தோஷம் வீட்டை பார்த்த உடனே அப்படியே இல்லாம போயிருது. ஏன்னா வீடு வந்து கரைஞ்சிருச்சு, மண்ணு அந்த செம்மண் பூரா கரைஞ்சிருச்சு. ஏத்த வீட்டுல பார்த்தா காய்ச்சலோட அந்த கருப்பு படுத்திருக்கான். அவனை வந்து பார்த்துட்டு என்னம்மா ஒரு வாய் கஞ்சி வச்சு கொடுத்தியானா, எங்க அரிசியும் இல்லை உப்பு இல்லை, என்னத்தம்மா நான் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அழுகுறா. அந்த நம்ம பெருமாயி அந்த பொண்ணு அழுகுது. அழுத உடனே சரி நம்ம ஜாதி பிள்ளை பேரை சொல்லி போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம
அந்த சங்கிலி சொல்றான். சொன்ன உடனே அந்த பொண்ணு இவ பேரு பிச்சாயி சொல்றா, ஐயா சாதி பிள்ளை பேரை சொல்லி நம்ம ஊருக்குள்ள போய் நீ ரூபா வாங்கிடலாம், இன்னைக்குள்ள கஷ்டம் தீர்ந்துரும். ஆனா நாளைக்கு வந்து இந்த பிள்ளைய திருப்பியும் வளர்த்து திருப்பியும் உன்னைய மாதிரியே வந்து பணத்தை இருக்கிற ஆளாலாம் வருவான், அப்படிலாம் நமக்கு வேண்டாம், நான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படின்பா. கண்டிப்பா படிக்க வைப்போம், ஆனா இன்னைக்கு வந்து குடிசை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா ஊருக்குள்ள போய் ஒருத்தட்டையா பணம் வாங்கி மொத்தம் ஒரு 50 ரூபா 52 ரூபா தெரியுது வந்து வீட்டை கட்டி கஷ்டப்பட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப ஒரு அருமையா வந்து யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மக்களும் நம்ம தெரியாத கதை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெட்டியான் சமுதாயத்துல இப்படிலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சு படிச்ச ஒரு கதை. பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு தெரியாத வார்த்தை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. கேத வீடு அப்படின்னு சொன்னா ஒரு இறந்த வீடு, அந்த இறந்த வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து செய்தி சொல்லி அனுப்புவாங்க. அனுப்பின உடனே இவங்க எல்லாம் அந்த வீட்டுல உள்ள 4 பேருமே வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு பிணத்தை எரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலைகளையும் 4 பேரும் பகிர்ந்துக்கிட்டு செய்யறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உடையப்பன் அடுத்து இன்னொருத்த வந்து பச்சையப்பன் 2 பேரும் பாத்தீங்கன்னா 2 பேரும் வசதியானவங்க, ரத வீதியில இருப்பாங்க, யாரும் வந்து அந்த இதுக்குள்ள போக முடியாது. டேவிட் சிவதானுவும் அங்கதான் இருப்பான். ஆனா என்னன்னா அந்த உடையப்பனும் பச்சையப்பனும் ரொம்ப மோசமான ஆளுங்க, பணம் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஆடுறாங்க. கீழ்ஜாதி மக்களை ரொம்ப மட்டம் தட்டி அவங்கள வாழவே முடியாத கண்ணுக்குள்ள ஏத்தாப்புலயே வர முடியாத அளவுக்கு கீழ்த்தரமா பேசக்கூடிய ஒரு ஆளுதான். அப்படி அதுக்கு மிஞ்சி யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு அந்த மொட்டை கிணறுல போய் போடுவாங்க, மூக்கன் மொட்டை கிணறுன்னு சொல்றாங்க, அதுல போய் போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அங்க வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்படி வாழ்கின்ற ஒரு சமுதாயத்துல சங்கிலி வந்து ரொம்ப பயப்படுவான். கல்யாணம் ஆன புதுசுல நம்ம பிச்சாயி வந்துட்டு பாத்தீங்கன்னா இடையில காட்டு வழியா நடந்து வரும்போது அந்த திருமணமான ஒரு வெட்டியான் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணை கூட நம்ம பிச்சாயை கூட என்ன பண்றாங்கன்னா 3 பேர் வந்து சீரழிக்கிறாங்க. அதை வந்து வீட்டுல வந்து சொல்லுவா, அழுதுகிட்டே சொல்லுவா, இப்படி வந்து இப்படி ஆயிப்போச்சியா, நான் வந்து இந்த 3 பேர் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அழுவான், அதாவது பதில் சொல்ல மாட்டானே தவிர இதெல்லாம் நம்ம விதிமா விட்டுரு அப்படிம்பான். இவன் என்ன செய்வானா கணவன் பொங்கி எழுந்துருவான் அப்படின்னு நினைப்பா. ஆனா அங்க ஒண்ணுமே நடக்காது, அமைதியாயிருவான். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு வெளியே ஒத்த குடும்பம் நம்ம இருக்கிறோம், நம்ம அவங்களதான் அண்டி இருக்கோம், இதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மனிதராக நடத்தக்கூடிய விதமே இல்லை அப்படின்ற மாதிரி திருநாவுக்கரசு ஐயா வந்து ரொம்ப எழுதியிருக்காங்க. அதே இது பார்த்தீங்கன்னா உடையப்பன் வீட்டில் ஒரு சாவு நடக்கும், உடனே ஆழமா தோண்டுவான், 1.5 அடி வந்து ஆழமா தோண்டுவான். ஏன்னா பெரிய எடுத்து போனோமா ஆழமா தோண்டி புதைக்கணும், நாயா நிறைய இழுத்துருச்சுன்னா நம்மளை கொண்டே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவான். சரின்னு சொல்லி 2 பேரும் தான் தோண்டுவாங்க. ஆனா சங்கிலி என்ன நினைப்பான் அப்படின்னா 1.5 அடி கூட தோண்டா என்ன, வாய்க்கரிசி நல்லா வருமே, பெரிய எடுத்து போனோம், அந்த அரிசியில நமக்கு மிச்சம் வச்சு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிக்கு அவன் ஆர்வத்தோட தோண்டிட்டு இருப்பான். அப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த வெங்கல கும்பால வந்து பார்த்தா கொஞ்சம் அரிசியை வந்து மஞ்சளை பசைஞ்சு தனியா வச்சுட்டு மிச்ச அரிசியை அடியில ஒளிச்சு வைப்பான், வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு உணவுக்கு பஞ்சம் ஏற்படுகின்ற, அதாவது உணவே இல்லாத அந்த குழந்தைகளோட நிலைமை, நம்ம சுடுகாட்டுல இருக்கிற தின்பண்டம் மறுநாள் இப்போ இன்னைக்குதான் இறந்துட்டாங்கன்னா எரிச்சிருவான், மறுநாள் வந்து சாமி கும்பிடுவாங்கல்ல, அந்த சுடுகாட்டுக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்கல்ல, அந்த சோறை எடுத்துட்டு போய் சாப்பிட்ற நிலைமை, தின்பண்டத்தை எடுத்துட்டு போறது, அதை கூட அந்த வேங்கையன் என்பவனுக்கு பொறுக்காது. வேங்கையன் சொல்லுவான், என்னடா வாங்கி கொடுத்த தின்பண்டத்தை உன் வீட்டுக்கு நைஸா எடுத்துட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ரொம்ப கேவலமா பேசக்கூடியவன். அந்த வேங்கையன் வந்து பாத்தீங்கன்னா உடையப்பனோட பையன், ரொம்ப மோசமானவன், பொம்பளை அதாவது பெண்களை வந்து இழிவா நடத்துறவன், அவங்க யாருனாலும் புதுசா வேற பெண்களை பார்த்துட்டு போகக்கூடியவன். அவன் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு மோசமான கேரக்டர்ல இருந்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் பார்ப்பான். அப்ப நாடக கோஷ்டிக்கு வர்ற பெண்களை என்ன செய்வான்னா முழுசா பாத்திரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறி நின்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கீழே விழுந்து அடி வாங்கி மத்த எல்லா வேலையும் செய்வான். ஆனாலும் வெக்கமே இல்லாம திருப்பி அதே மாதிரி பண்ற வேலை. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இப்ப நீ வந்து நாடகக்காரியாவது எச்சில் பட்ட இலை, நீ வந்து ஒரு கைப்படாத ரோசா ஒண்ணு இருக்கு, அது உனக்கு தெரியாத, உன் கண்ணுக்கு தெரியலையான்னு யார சொல்றான் அப்படின்னா அப்பதான் பெரிய பிள்ளையாகி கொஞ்சம் இளவட்டமா இருக்கக்கூடிய பெருமாயியை சொல்றான். பெருமாயினா நம்ம சங்கிலியோட பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தா அழகா வாலிப பிள்ளையா இருக்குது, அதுக்கும் சட்டையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஒரே உடுப்பு தான், அதை கட்டிட்டு இருக்கு. அதை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்கிலிக்கு வந்து ஒரு சரக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவனை ஆஃப் பண்ணிட்டு இவங்க 3 பேர் அந்த வேங்கையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 3 பேர் சேர்ந்து அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாராயம் காய்ச்சிற இடத்துலயே வந்து அந்த பிள்ளைய வந்து அந்த பையன் கற்பழிக்கிறான்.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முணங்குற சத்தம் கேட்டுட்டு இவன் சங்கிலி எட்டி போய் பார்ப்பான். யார், ஐயோ நம்ம பிள்ளையா தெரியுது, ஓடிடுவா, ஓடி செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கன் மொட்டை கிணறுக்கு ஓடுறா. ஓடும்போது இவன் நம்ம பிள்ளைதான் சொல்லிட்டு பின்னாலேயே போய் பிடிச்சு காப்பாத்தி என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்போ இந்த வேங்கையன் இவங்க ஆளுகள்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே வருத்தத்தோட அவன் என்ன சொல்றான்னா, அப்பயும் அவனுக்கு அவமானமாவே தெரியாது, இதெல்லாம் நம்ம விதி அப்படின்ற மாதிரி அழுவானே தவிர அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆப்போசிட்டா நம்ம பிள்ளைக்கு இப்படி நடந்திருக்கு என்ன செய்யணுன்ற மைண்டுக்கே வரமாட்டான். ஆனா ரொம்ப நேரமா வராதனால கருப்பு என்ன செய்வான்னா, தேடி போகும்போது அவங்க அப்பா அழுது சங்கிலி சொல்லுவான், இப்படி பெருமாய்க்கு இப்படி நடந்து போச்சு அப்படின்ன உடனே அந்த இவன் கருப்புக்கு கொஞ்சம் கோவம், நம்ம ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னா, இவன் ஏற்கனவே அந்த ஒரு நம்ம எப்படி சொல்றதுன்னா வெளியே இருக்கிற ஒரு இயக்கத்தோட தொடர்பு வச்சிருப்பான். அப்ப அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கர்சால்னு ஒருத்தர் இருப்பான். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னப்பா அது உடையப்ப மக மேலே நீ கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டியா, நீ செத்து தான் போற அப்படின்னு சொல்லி அவங்க பயமுறுத்துவாங்க. அப்ப இங்கர்சால்னு ஒருத்தன் வந்துவான். அவன் என்ன பண்ணுவான்னா, சரின்னு சொல்லி இது நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். வெளியே என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இருக்கும்போது ஒரு சமூக ஒரு சீர்திருத்த இயக்கம், அந்த இயக்கம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. வாங்க தோழர் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் கொண்ட குழு இவங்களை பாத்துக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வார்த்தை ஜாலத்துல அந்த மனுஷங்க எப்படி ஆளுமைத்தன்மை உடையவர்கள், ஒரு அதிகார போதையில் இருப்பவர்கள், எப்படி சொல்றதுன்னா தான் என்ற அகங்காரத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் கீழ்த்தட்டில் உள்ள மக்களை வஞ்சிக்கிறாங்க, எப்படி கொடுமைப்படுத்துறாங்க, ஒரு சாதாரண மனிதனாக நடத்தக்கூடிய இயலாத சூழ்நிலையில எப்படி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வத்தோட எப்படி படிக்க படிக்க தொடர்ச்சியா நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. அப்ப வேங்கையன் 2வதும் பக்கத்து வீட்டு பொண்ணு சவுந்தரவல்லின்னு இருப்பா. அந்த சவுந்தரவல்லி மேல ஒரு கண்ணு வச்சிருப்பான். அவளையும் நம்ம எப்படியாவது இவளை தொட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ல போதைப் பொருளை கலந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த பிள்ளையும் இது அவளை ரேப் பண்றான். பண்ணி முடிச்ச பிறகு வெளியே யாருக்கும் தெரியாம வந்துருவான். அப்ப அந்த பொண்ணு தலைமுடிய பிச்சு வச்சிருப்பா கையில. அந்த சவுந்தரவல்லி நம்ம வேங்கையனோட தலைமுடிய பிச்சு கையில வச்சிருக்கா. அதை சிவதானு கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா இவன் சென்ட் போடுற ஒரே ஆளு நம்ம வேங்கையன் தான் அப்படின்னு சொல்லி டேவிட் சிவதானு கண்டுபிடிச்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா நிறைய அவன் எப்படி நம்ம பெருமாய் பிச்சாயி இருக்கால, அவதான் அந்த பொம்பளை பிள்ளை இறந்ததுனால வெட்டியான் வீட்டில் உள்ள பெண் அந்த பிள்ளைய குளிக்க வச்சு கொண்டு போகல. டேவிட் சிவதானு இவ காதுல சொல்லுவான், அந்த எந்த தடயத்தையும் அழிச்சிடாம அவளை அப்படியே கெட்டி வச்சிரு, நம்ம பிற்காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரின்னு சொல்லிட்டு இவளும் அதே மாதிரி செஞ்சிருவா. அந்த சவுந்தரவல்லியை புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு அதை போலீஸ்ல கேஸ் கொடுத்து திருப்பி அந்த பிள்ளையை தோண்டி எடுத்து பார்க்கும்போது வேங்கையன் அவன் தான் இந்த இந்த சவுந்தரவல்லியை இது பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவனை ஜெயில போட்டுருவாங்க. இப்ப சங்கிலியா இருக்கட்டும், இப்ப உடையப்பனா இருக்கட்டும், சங்கிலி வெட்டியானா இருக்கான், நுடையப்பன் பச்சையப்பன் அந்த வேங்கையன் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா ஐயா அவர்கள் எழுதுனாங்க. ஆனா வேங்கையன் பாத்தீங்கன்னா சிறைஜிலுக்கு சென்றான் அப்படின்னு சொல்றது அந்த ஒரே வார்த்தையில எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. எப்படின்னா கஷ்டங்களை அனுபவிப்பவர்கள் வெட்டியான் தானா, வெட்டியான் சமூகம் கஷ்டப்படுது. பிச்சாயெல்லாம் பார்த்தா பெருசு பெருசா எழுதியிருப்பாரு, சொன்னா ஒரு நாள் காணாது. அப்போ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வேங்கையனுக்கு மட்டும் திருநாவுக்கரசன் ஐயா அவர்கள் ஒரே ஒரு 2 வரியில எழுதியிருப்பாங்க, வேங்கையன் சிறைச்சாலைக்கு சென்றுட்டான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்படியே எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு, என்னடா அது கஷ்டத்துக்கு இவ்வளவு பக்கம் பக்கமா எழுதிட்டு ஒரு ஆப்போசிட் கேரக்டர் அவன் ஜெயிலுக்குள்ள போறான், அப்ப அது இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் சரி, ஏன்னா இது ஒரு சோகமான ஒரு கதை அப்படின்ற மாதிரி கடைசியில அந்த 6 பேர் கொண்ட குழுவும் சேர்ந்து நம்ம கருப்புக்காக அவங்களும் இறந்து போறாங்க. இறந்து போன பிறகு முந்திரி காட்டுல தான் தங்கியிருப்பாங்க, அவங்களாம் இறந்து போறாங்க. இறந்து போன பிறகுதான் கருப்பு என்ன செய்யறான்னா, வேற வழியே இல்லை, அவன் வெட்டியானோட பையன் போலீஸ்ல கேஸ் கொடுத்ததுனால உடையப்பனுக்கும் பச்சையப்பனுக்கும் ஆக்சுவலா அவன் எதிரியா மாறிடுறான். அதனால பைத்தியம் மாதிரி ஊருக்குள்ள வருவான். பைத்தியம் மாதிரி ஊருக்குள்ள வந்துட்டு தான் எல்லாத்தையும் பழி வாங்குவான். அந்த வேங்கையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த மூக்கன் மொட்டை கிணறுலயே தள்ளி விட்டு தற்கொலை மாதிரி பண்ண வைப்பான். இந்த சூழ்நிலையில எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை தந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிச்சாயியை பாத்தீங்கன்னா அந்த வேங்கையன் வீட்டுக்குள்ளேயே குடிசை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டுருவாங்க. அப்படி இருந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம சங்கிலியால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நடுராத்திரியில கொளுத்தி விட்டுருவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, சங்கிலியோட பையன் வேலு 3வது பிறந்தால சுடுகாட்டுல பிறந்த பையன். அந்த பையன் சிவதானுவோட உதவினால 5 வரைக்கும் ராமநாதபுரத்திலே படிப்பான், பிறகு மதுரையில போய் படிப்பான். குரூப் 2 எக்ஸாம்ல பாஸ் ஆகி பெரிய பதவிக்கு போயிடுறான். பதவிக்கு போய் இவங்க ஏரியாவுக்கே நிலத்தை கையகப்படுத்துற துறைக்கு வரான்.
அப்போ பச்சையப்பனும் உடையப்பனும் தான் இந்த ஏரியா மக்களோட நிலத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த சீட்ல வந்து கரெக்டா உட்காருவான். அடுத்த உடனே டிரான்ஸ்ஃபர் கொடுத்து வேற இடத்துக்கு மாத்திடுறாங்க. மாத்திட்டு அங்க போன உடனே இந்த உடையப்பன் பச்சையப்பனோட ஆளுகளே அவனை கொன்றுதாங்க. அப்போ அது வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு நிகழ்வா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கிலிய அதே எரிமேடையில வச்சு எரிச்சு கொள்றது, அது வந்து கொடுமையிலும் கொடுமையா இருந்தது. அழுக கடைசியில சரி பரவாயில்ல அவ்வளவுதான் போல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தம் தரக்கூடியதா இருந்தது. வட்டார வழக்கு, இன்னும் நிறைய சொல் விளையாடல்னே சொல்லலாம். நிறைய வர்ண ஜாலங்களை வந்து அப்படியே வார்த்தை ஜாலங்களாக அப்படியே பதிச்சு வச்சிருக்கிறாங்க. திருநாவுக்கரசன் பேரை பார்த்தீங்கன்னா திருவாசகத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஐயா கொடுத்துருந்தாங்க. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பது மொழி. ஆனா இந்த திருநாவுக்கரசரின் சாந்திவனத்து வேர்களை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா யாருமே அழுகாம போகவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஜாதிய கொடுமையை சொல்லலாம். அந்த எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலையில இருக்கலாம். ஏன்னா இருக்கிற ஒரு வாய்ச்சோறும் கிடைக்காம போயிரும் அப்படின்ற நிலைமையில அந்த சங்கிலி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டான். கடைசியில எரிஞ்சு சாகுறது ரொம்ப வருத்தத்துக்குரிய முடிவா இருந்தது. இருந்தாலும் சாந்திவனத்து வேர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியமா இருக்கலாம். ஏன்னா கருவாச்சி காவியத்தை படிச்ச பிறகு இந்த சாந்திவனத்து வேர்கள் மனதிலே பதிந்த ஒரு கதையாக இருந்தது. மேலும் தொடர்ந்து இது போன்ற இலக்கியங்களை எழுதி இலக்கிய வட்டாரத்திற்கு பேருதவி ஆற்றி இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை வளர செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.